எல்லாருமே வந்துட்டு கம்பெனில ஜாப் போகணும், அதாவது நம்மளுக்கு பிடிச்ச ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப பசங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இல்ல இன்ஜினியர் இந்த மாதிரி தான் முடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதே ஃபீல்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அசோக் லேலண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனில ஒரு 8 வருஷம் வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் அவங்க வேலை ரிசைன் பண்ணும்போது 13,400 இன்கம்ன்றத சேலரின்றத எடுத்திருந்தாங்க. சோ என்னோட கூட பிறந்த அண்ணன் தான். சோ அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க. சோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா என்னையுமே இந்த இடத்துல பைக் அச்சீவர் ஆகும். அவங்களுடைய அதாவது எங்க ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கிட்டத்தட்ட நம்ம ஸ்மைலி டீம்லயே ஹையஸ்ட் ஐடிஸ்ன்ற 44 ஐடின்ற பிளேஸ் பண்ணி அவங்களுக்கு கீழே 4 எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரெகுலர் இன்கம், அதையும் தாண்டி அவங்களுக்கு கீழே நிறைய அச்சீவர்ஸ் அப்படின்றதையும் லாஸ்ட் நம்ம ஸ்மைலி கோரோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அண்ட் பெஸ்ட் டீம் வின்னர் டீமா வந்த அதோடைய கேப்டன். லெட்ஸ் இன்வைட் அவர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் உசைன் சார். வார்ம் வெல்கம் சார். நினைக்கிறேன். One second, sir. Yes, sir. Session is yours. Yes. Thank you so much. ஸோ ஒரு சூப்பரான ராத்திரி நேரத்துல அதுவும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்ணணும் அப்படிங்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 52 நபர்கள் இருக்கீங்க. 52 நபர்கள்ல யார் யாரெல்லாம் இப்ப ஆக்டிவா இருக்கீங்க? 32 நபர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. சோ 32 நபர்கள்ல யார் யாரெல்லாம் இப்ப ஆக்டிவா இருக்கீங்க? ஆக்டிவா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, எஸ், சூப்பர். கிட்டத்தட்ட 52 நபர்கள்ல 39 நபர்கள் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னும் நிறைய நபர்கள் மேகலா மேம், பவி மேம், அன்பழகன் சார், கிளாடி, பாபுராஜ், பாப்பாலட்சுமி, மாரிக்கான வேம்புகனி மேம் அண்ட் மாரியப்பன் சார், பாலாஜி சார், அதுக்கப்புறம் சங்கர் சார், பார்த்தசாரதி, சக்திவேல். ஸோ இவங்க எல்லாருமே இன்னும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாம இருக்கீங்க. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 41 நபர்கள் இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம சங்கர் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா தான் நான் வந்து போவேன் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு இடத்துல நம்மளோட நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி சூப்பரான முறையில இந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எஸ், தேங்க்யூ. சூப்பரான முறையில இந்த இடத்துல ஷேரிங் கொடுத்த சங்கர் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான நண்பர்களுக்கு என்னை பத்தின அந்த ஒரு விவரம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இருந்தாலும் என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். என்னோட நேம் ஜமால் உசைன். திருநெல்வேலியில இதயங்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நான் வந்து படிக்க ஆரம்பிச்சு ஊருக்கு உள்ளேயே. ஸோ கிட்டத்தட்ட என்னோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 21 வயசு வரைக்கும் நான் வந்து ஊருக்குள்ள மட்டும்தான் இருந்தேன். ஊருக்கு வெளியில நான் விட்டு போனதே கிடையாது. வெளியில பஸ் டிராவல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூட பண்ணது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட என்னோட 12th முடிச்சு அதுக்கு அப்புறமும் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான். ஸோ அந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிக்கணும் அப்படின்னா கையில காசு வேணும். ஸோ அந்த கையில காசு வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பட்சத்துல என்னோட ஃபேமிலியில சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ படிக்கலாம் வேண்டாம், வேலைக்கு போ அப்படின்ட்டாங்க. ஸோ வேலைக்கு போ அப்படின்னு சொன்ன நேரத்துல நான் வந்து டைரக்டா நம்ம ஊர்ல எல்லாம் நான் வந்து வேலை பார்க்கல. நான் நம்ம ஊர்ல வேலை பார்த்தேன். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட 6 வயசுல இருந்து நான் கொத்தனார் கையாளாவும் இல்ல பிளம்பராகவும் எலக்ட்ரிஷியனாகவும் ஒரு அசிஸ்டண்டா தான் நான் வந்து போய்கிட்டு இருந்தேன். என்னோட கொத்தனார் கையாள் சம்பளம் வந்து 75 ரூபாய். ஸோ 75 ரூபாயில இருந்து என்னோட ஒர்க் அப்படிங்கிறத நான் வந்து கண்டினியூ பண்ணேன். அந்த 75 ரூபாயில இருந்து என்னோட வேலை அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி. இந்த மாதிரியான நேரத்துல என்னோட அம்மா என் கூட வந்து இருந்திருந்தாங்க. ஸோ என்னோட அம்மா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீ படிக்கலாம் வேண்டாம், வீட்டு பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. அக்கா ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கா, அக்காவுக்கு மேரேஜுக்கு நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறம் தங்கச்சி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 தம்பி இருக்கிறாங்க. ஸோ அதனால நீ வந்து படிக்க வேண்டாம், வேலைக்கு போ அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரத்துல நான் கொத்தனார் வேலைக்கு போவா இல்ல வேற எதுவும் வேலைக்கு போவான்னு சொல்லி கேட்கும்போது, இப்ப தாதாபீர் சார் இருக்கிறாங்களா, ஸோ அங்க நான் வந்து கிட்டத்தட்ட
ஒரு வருஷம் நான் வந்து மளிகை கடை அந்த வேலையில போய் வேலையை பார்த்தேன். என்னோட மாசம் சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 ரூபாய். அந்த மாசத்துல இருந்து ஒரு வருஷம் நான் இருக்கும்போது என்னோட சேலரி வந்து 7000 ரூபாய் எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி தந்தாங்க. ஓகேங்களா? சோ அந்த 7000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி தந்த அந்த ஒரு இடத்துல நான் வந்து மளிகை கடை வேலைக்காக நான் வரல. நான் வந்து படிக்கிறதுக்கு காசு சேர்க்கறதுக்காக இங்க வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வருஷம் அங்க வந்து நான் வந்து சம்பாதிச்ச அந்த ஒரு காசை எடுத்து கொண்டு வந்து நம்ம ஒரு திருநெல்வேலியில நான் வந்து என்னோட படிப்பு அப்படிங்கறது வந்து ஆரம்பிச்சேன். என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா ஜமால் மீரான் மேம்? கொஞ்சம் இறைச்சலோட இருக்கு சார். இல்ல ஹெட்செட் ரிமூவ் பண்ணிக்கோங்க சார். என்னோட வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியர். எஸ், சூப்பர். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து பெங்களூர்ல கிட்டத்தட்ட 1 இயர் நான் வந்து மளிகை கடையில் ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு சேலரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நான் வந்து என்னோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாவே கிடைச்சிச்சு. ஸோ நான் படிக்க போன அந்த ஒரு இடத்துலயா இருக்கட்டும், படிச்ச அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இன்ஸ்டிடியூட்ல என்னோட ரேங்க் ஹோல்டர் பாத்தீங்கன்னா 7வது ரேங்க் ஹோல்டர்ல நான் வந்து என்னோட படிப்பு அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 7வது ரேங்க் ஹோல்டர்ல இருந்து நான் செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்தேன். ஸோ நான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிக்கும் போது 48 நபர்கள் இருந்த ஒரு இடத்துல நான் 2வது ரேங்க் அப்படிங்கிறத நான் எடுத்தேன். ஸோ 2வது ரேங்க் எடுக்க அங்க காரணமா இருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் நல்ல முறையில படிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல எல்லாருமே படுத்து தூங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு காலேஜ்லயுமே அந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. பட் காலையில 7:30 மணிக்கு நாங்க எங்களோட ஒர்க் காலேஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ காலேஜ் ஸ்டார்ட் ஆகும்போது 7:30க்கு வந்து அட்டன்ஸை போட்டுட்டு காலையில 9 மணி சாப்பாடு டைம் முடிஞ்சதுக்கு அப்புறவு பாய் விரிச்சு படுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல நான் வந்து ஒழுங்கான முறையில படிச்சதன் காரணத்தினால அந்த 48 நபர்கள் இருந்த அந்த ஒரு இடத்துல நான் 2வது பிளேஸ் எடுத்தேன். ஸோ 2வது பிளேஸ் எடுத்ததன் விளைவா 48 நபர்கள்ல 4 பேர் தான் கேம்பஸ்ல செலக்ட் ஆனாங்க. ஸோ அந்த 4 பேர்ல நானும் ஒருத்தன், பிளஸ் நம்மளோட சிஇடி மகாராஜன் சார் அவங்களும் ஒருத்தர். ஸோ கிட்டத்தட்ட அசோக் லைலாண்ட் ஒசூர்ல 2 வருஷம் நாங்க வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அப்படி 2 வருஷம் ஒர்க் பண்ணதன் விதமா எங்களுக்கு வந்து 7000 ரூபாய் சேலரி ஸ்டார்டிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வந்து மறுபடியும் நான் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல தான் நான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருநெல்வேலி ஊர்ல, அதுவும் டிவிஎஸ் சுந்தரம் ஐயங்கார் அந்த ஒரு கம்பெனில கிட்டத்தட்ட எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்த உடனே எனக்கு வந்து வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் புதன்கிழமை கொண்டு போய் ரிசியூம் கொடுத்தேன். என்னை ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து கால் பண்ணி கூப்பிட்டாங்க. திங்கக்கிழமை நீங்க கம்பல்சரி மதுரை பிரான்ச் ஆஃபீஸ்க்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி மதுரைக்கு அனுப்புனாங்க. ஸோ திங்கக்கிழமை மெடிக்கல் செக்அப் எல்லாமே முடிச்சுட்டு நான் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி பிரான்ச் ஆஃபீஸ்ல நான் என்னோட ஒர்க் அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதன் விளைவா எனக்கான அந்த ஒரு இன்ட்ரெஸ்டின் அடிப்படையில நான் சீக்கிரமான முறையில நல்ல ஒரு சேலரி அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் 15000 ரூபாய் சேலரி போட்டேன். பட் ஆனா எனக்கு கிடைச்ச ஒரு சேலரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 8000 ரூபாய் தான். ஓகேங்களா? ஸோ 8000 ரூபாயில என்னோட மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் திருநெல்வேலியில இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டு எனக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காலையில 8:30க்கு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட வேலை முடியறதுக்கு அதிகபட்சம் 10 மணி 11 மணி ஆகும். ஸோ 10 மணி 11 மணி ஆனாலும் அடுத்து 2 மணி 3 மணிக்கு வண்டி எதுவும் பிரேக் டவுன் ஆனா கூட என்னைய தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டெடிகேஷனாகவும் அந்த ஒரு என்ன சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோட தான் நான் வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். பட் ஆனா என்னோட அந்த ஒரு கொரோனா லாக்டவுன் டைம்ல எனக்கு இந்த ஒரு வருமான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னோட ஃப்ரெண்டு மகாராஜன் சார் மூலமா கிடைச்சிச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நான் மெக்கானிக்கல் ஃபீல்டுல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் இவ்வளவு நேரத்துக்கு டயர்டா தூங்கிட்டு இருந்திருப்பேன். இல்லை அப்படின்னா நான் மேக்சிமம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். பட் இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 51 நபர்களுக்கு முன்னால ஷேரிங் கொடுக்கறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அந்த ஒரு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறத எனக்கு கொடுத்த என்னோட ஃப்ரெண்ட் மகாராஜன் சாருக்கு நான் இந்த இடத்துல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட மட்டும் இல்லாம இந்த ஒரு வாய்ப்பு நான் எடுக்கிறதுக்கு காரணமா இருந்தது முழுக்க என்னோட ஃபேமிலி தான். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் இப்போ வரைக்கும் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது எடுக்கல. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட காலேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட அம்மா வந்து தவறிட்டாங்க. ஸோ அம்மா தவறுனதுக்கு அப்புறவு எனக்கு ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, 2 தம்பிங்க அப்படிங்கும்போது
அவங்களோட லைஃப் கண்டிப்பான முறையில சேஞ்ச் ஆகணும். அவங்க கூட நான் வந்து டிராவல் பண்ணணும். அவங்க கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால மட்டும் தான், நான் இப்போ வரைக்கும் நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கவே இல்ல. ஸோ பாஸ்போர்ட் எடுத்திருந்தேன் அப்படின்னா, என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய என்னோட சொந்தக்கார அண்ணங்கள், சித்தப்பாக்கள், பெரியப்பாக்கள் எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ எல்லாருமே என்னைய வந்து, "நீ பாஸ்போர்ட் மட்டும் எடு. நீ என்ன மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்ச ஒவ்வொருத்தனுக்குமே அங்க நல்ல ஒரு வேல்யூவா இருக்கு. நீ பாஸ்போர்ட் மட்டும் எடு. உனக்கு விசாவுல இருந்து ட்ரெயின் டிக்கெட்ல ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாமே நானே போட்டு கூட்டு போறேன்" அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் நான் இப்போ வரைக்கும் நான் பாஸ்போர்ட் எடுக்காம இருக்கேன். ஸோ இப்போ கூட என்னோட ஃபேமிலியில எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்பவும் உனக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நல்ல வேல்யூ இருக்கு. நீ ஏன் இன்னும் பாஸ்போர்ட் எடுக்காம இருக்க? ஏன் இன்னும் நீ ஃபாரின் வராம இருக்க? அப்படின்னு சொல்லி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் என்னோட தம்பியுமே நான் வந்து ஃபாரின் அனுப்பிட்டேன். ஸோ அவர் ஆசைப்பட்டாரு, அவரை அனுப்பிட்டேன். நான் ஆசைப்படல. நான் என் ஃபேமிலியோட இருக்கணும். என் ஃபேமிலி கூட நான் டிராவல் பண்ணணும். என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம். என்னை சுத்தி என்னோட ஃபேமிலி மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னோட அம்மா தவறுன நேரத்துல என்னோட தம்பிகள் வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம், ஓகேங்களா? ஸோ 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த மாதிரியான டைம்ல அவங்க இருக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து மைண்ட்ல வரவே இல்ல. எனக்கு முழுக்க முழுக்க என்னோட ஃபேமிலி மட்டும்தான் மைண்ட்ல இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் எனக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ள ஒரு ரூ. 10,000 எனக்கு சம்பளம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். பட் இந்த ஒரு ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு வருமான வாய்ப்பின் மூலமா எனக்கான இந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது அருமையான முறையில இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அதோட மட்டும் இல்லாம இங்க வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் ஏன் அப்படின்னா, எனக்கு ஆக்சிஸ் இந்தியா வந்து சம்பளம்லாம் தரவே இல்லை, ஓகேங்களா? எனக்கான வருமானம் அப்படிங்கிறது தரவே இல்லை. ஆனா எனக்கான உறவு முறைகள் அப்படிங்கிறத தந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப நான் அம்பாசமுத்திரம் போனேன் அப்படின்னா, எனக்கு அங்க என்ன சொல்ல, நீங்க பிளான் பிரசன்டேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டாம் தம்பி. நீங்க முதல்ல உட்காந்துட்டு இருந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்பாங்க. சிங்கம்பட்டிக்கு போனோம்னா அங்க ஆறுமுகத்தம்மாள் அக்கா இருக்காங்க. அவங்க என்னைய பையன் அப்படின்னே சொல்லுதாங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு என்னோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா கூட ஒரே ஒரு அம்மா மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிற அந்த உறவு கிடைச்சதுனால எனக்கு ஏகப்பட்ட அம்மாக்கள், ஏகப்பட்ட அப்பாக்கள், ஏகப்பட்ட அக்காக்கள், ஏகப்பட்ட தங்கச்சிமார்கள், தம்பிமார்கள் நிறைய பேர் வந்து கிடைச்சிருக்காங்க. எனக்கு ஆக்சிஸ் இந்தியா வந்து வருமானத்தை தாண்டின நல்ல ஒரு ஃபேமிலியை எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து நான் இப்போ வரைக்கும் ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கிறதுக்கு காரணம். ஏன் அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு வருமானம் அப்படிங்கிறது எங்க வேணாலும் எனக்கு வந்து கிடைச்சிரும். அந்த ஒரு வருமானத்தை தாண்டி இந்த ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் நான் முழுக்க 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 இந்த இடத்துல இருக்கேன். இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முக்கடல்ல இருக்கக்கூடிய அரிநாயகபுரத்துல இருக்கக்கூடிய மகாராஜனோட அம்மா ஏன் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டினாலும் எனக்கு வந்து கால் பண்ணிடுவாங்க. கால் பண்ணி, "தம்பி என்ன பண்ணுத? ஏது பண்ணுத? ஏன் போனே அடிக்க காணோம்? வேலைன்னு வேலையில உட்கார்ந்துகிட்டு இருக்காத. ஏதாவது எடுத்து சாப்பிடு. அவ ஜமால் மீரா உனக்கு சமையல் பண்ணி தராளோ இல்லையோ, நீ ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய்னாலும் சாப்பிடு. உனக்கு எதுவும் சாப்பிடுறதுக்கு எதுவும் ஒரு பிரச்சனையா இருந்தா கூட, நீ அங்க இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் டிராவலு. நீ நேரா முக்கூடல் வந்துட்டன்னா, உனக்கான அந்த ஒரு எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஏற்படுத்தி தாரேன்" அப்படின்னு சொல்லி என் மேல வந்து அக்கறை எடுக்காங்க. நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு. ஆனா என் மேல அவங்க வந்து அக்கறை எடுக்கிறாங்க. அப்ப அந்த அக்கறை அந்த ஒரு விஷயம் எனக்கு வெளியில எங்கேயுமே எனக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். 9 வருஷத்துல நான் வந்து ஃபேமிலிய பிரிஞ்சுதான் இருந்திருக்கேன். நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நான் வந்து நாகர்கோயில்ல நான் வேலை பார்க்கிறோம்னா, நான் நாகர்கோயில்ல இருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வருவேன். அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஒரு நாள் அப்படிங்கிறது முழுக்க 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 நான் தூங்க மட்டும் தான் செய்வேன். நானு இப்படி உட்கார்ந்து இருந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, டிவிய பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியே நான் வந்து தூங்கிருவேன். என்னைய வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. என்னோட அப்பாவோ, என்னோட தங்கச்சியோ, என் தம்பியோ யாருமே என்னைய வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அண்ணன் வேலை பார்க்கான், அண்ணன் கஷ்டப்படுதான், அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து என்னைய யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனா, இந்த ஒரு ஆக்சஸ் இந்தியா மூலமா நான் நிம்மதியா தூங்குறேன். நான் ஒரு 10 மணிக்கு நான் வந்து ஃபோன் வந்து டு நாட் டிஸ்டர்ப்ல விழுந்துட்டா, நான் நிம்மதியா தூங்குறேன்.
அந்த ஒரு நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஆக்சஸ் இந்தியாவில் கிடைச்சிருக்கு. நிம்மதியான ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த ஆக்சஸ் இந்தியாவில் கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வருமானத்தை தாண்டின ஒரு நல்ல ஒரு குடும்ப உணர்வு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல வந்து தந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே பொதுவானது. ஏன்னா இங்க வருமானம் எங்க போனாலும் கிடைச்சிரும், சம்பாத்தியம் எங்க போனாலும் கிடைச்சிரும். ஆனா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப், இந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஒரு சப்போர்ட், ஒரு என்கரேஜிங், அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே எனக்கு வெளியில எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா இன்க்ளூடிங் இப்ப வரைக்கும் என்னோட அக்கா என்னைய வந்து திட்டிக்கிட்டு தான் இருக்கா. நீ எதுக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்க? இதனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு? யார் யாரெல்லாமோ கால்ல விழுந்து கெஞ்சிக்கிட்டு கிடக்கு. ஏன் எதுக்கு இந்த ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் தங்கச்சியோட வாழ்க்கையும் சேர்த்து சீரழிக்க அப்படின்னு சொல்லி தான் என்னோட அக்கா என்னை திட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா என் மேல கேர் எடுக்கக்கூடிய, என் கூட டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவ்வளவு பேர் என்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட அக்காவுக்கு தெரியாது. ஆனா இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ரியாலிட்டியா வரும், எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா இருக்கும் அப்படிங்கிறது இருக்க எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் அப்படின்னா நான் முழுக்க என்ன, நான் காலேஜ் ஆரம்பிச்சதுல இருந்து நான் ஆசைப்பட்டது எல்லாமே என் கூட எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான். ஆனா இப்போ வரைக்கும் என்னோட ஃபேமிலியா இருக்கட்டு, என்னோட ஆக்சஸ் இந்தியாவா இருக்கட்டு, எல்லாருமே என் கூட தான் இருக்காங்க. நான் சப்போஸ் நான் போன் அடிக்கலைன்னா கூட, தம்பி ஏன் தம்பி எனக்கு நீ போனே அடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அக்காமார்கள் தான் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வருமானத்தை தாண்டின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து கத்து தந்துகிட்டு இருக்கு. சோ நிறைய மீட்டிங்ஸ், நிறைய ட்ரைனிங்ஸ், ஏன்டா இதெல்லாம் தராங்க அப்படின்னு சொல்லிலாம் நீங்களாம் வருத்தமே படாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே என்னை வந்து தெரியாது. என்னைய தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் தான். அது யாரு? ஒண்ணு ஜமால் மீரான், இன்னொன்னு தாதாபீர், இன்னொன்னு நாகூர் மீரான். இந்த 3 பேருக்கு மட்டும்தான் நான் யாருன்னே தெரியும். வேற யாருமே நான் என் பேர் உசேன் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. நான் மெக்கானிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா. ஆனா இப்போ எல்லாரும் அண்ணன் சொல்லுங்கண்ணே, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஏன் தம்பி இந்த மாதிரி இன்கம் கம்மியா வந்துட்டு இருக்கு? ஏன் தம்பி உங்களோட இன்கம் போஸ்ட் நீங்க போடவே இல்லை? உங்களோட இன்கம் போஸ்ட் நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என் மேல அக்கறை எடுத்து எங்களோட அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து இன்னும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை தான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஸோ சூப்பரான முறையில இந்த ஒரு வாய்ப்பை நல்ல முறையில சக்சஸ் பண்ணுங்க. ஸோ நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுங்க. சூப்பரா சக்சஸ் ஆகுங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். விஷ் ஆல் இன் சக்சஸ் இன் ஆக்சஸ் இந்தியா. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளத்துடன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஹுசைன் சார். ஸோ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு ஷேரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அவங்க சொன்ன விஷயங்கள்ல நானுமே வந்து ஆடா இருந்தாலும், பட் அது வந்து இவ்வளவு பேருக்கு முன்னாடி கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, வார்த்தைகளே இல்ல. எங்க அண்ணன் ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரியும். ஆனா இவ்வளவு தூரம் அப்படிங்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு கேட்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹுசைன் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹுசைன் சார் அண்ட் சங்கர் சார். உண்மையிலே ரொம்ப சூப்பரான ஒரு ஷேரிங் கேட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.